இந்த கதை வழியா என்ன கருத்துன்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. அதனால கதையை நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே ஒரு பாட்டி மேகத்தை நல்லா தடவி கொடுத்துட்டு நாய் மாதிரி இழுத்துட்டே போயிட்டுருக்கு. இதுதான் இதோட பெட்டு போல். அதை தடவி கொடுத்தோன்னே ஒரே சாக்லேட்டாக கொட்டுது. இன்னொருத்தன் வந்து எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி அதை தொட்டு தொட்டு பார்க்குறான். அது உடனே பொசுங்கி அவனையும் பொசுக்கி விட்டுருது. சரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சரி இதை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் அங்கே டாக்டர் இதுக்கு ஒரு ஊசி போடணும், ஊசி போட்டால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஊசியை போடுறாரு. ஊசியை போட்டோன்னே அதுவும் பழைய நிலைமைக்கு வந்துடுது. வந்துட்டு சரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த டாக்டருக்காகவும் கொஞ்சம் சாக்லேட்டை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்து விட்டுருது. அவரும் சாப்பிட்டுறாரு. சரி இதை க்ரூம் பண்ணி அழகாக்குவோம் அப்படின்னு சொல்லி பெட்டெல்லாம் க்ரூம் பண்ணுவாங்களா அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. க்ரூம் பண்ணால் அதோட முடியெல்லாம் மேலே பறக்குது. மேகம்ல பறக்க தான் செய்யும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாக்லேட்டும் கொடுக்குது. ஏன்னா நான் அழகாக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிடுச்சு. சரின்னு சொல்லி இந்த பாட்டி அதை கூட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.